இன்னைக்கு அஜ்மல் வரா இல்லடா, அவனோட என்ட்ரி மாசா இருக்கணும். ஆமாண்டா மாப்பிள்ள, 7 வருஷம் கழிச்சு வரலாம், வரவேற்பு பார்த்து மெர்சலாம் இன்னும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டேய் எப்படா இருக்கு ஹாஸ்டல் எல்லாம்? சும்மா பங்கமா இருக்கா? அங்கமாவா? அப்படின்னா டேய் அது தெரியாதாடா? டேய் முதல்ல சலாமுக்கு பதில் சொல்றா. அலைக்கும் சலாம்டா. அலிக்கு உஸ்மான் இல்ல சலாம் சொல்லாதீங்க, எனக்கு சலாம் சொல்லுங்கடா. டேய் நான் உனக்கு தாண்டா சொன்னேன், நீ என்ன நானி மாதிரி பேசுற? மாமா தண்ணி குடிக்க போலாம். டேய் டேய் என்னடா பண்றீங்க? முதல்ல உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி டீ குடிங்கடா. ஏய் உக்காந்து குடிக்காத மச்சான், நின்றுட்டு குடி, அதான்டா மாசு. மாசு இல்ல மச்சான், 2. நீங்க பேசுறதை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்குடா. மாசு ட்ரெண்டு பேசல, நீங்க பேசுறதை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல என்ன மச்சான் மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுட்டு என் பேரை சொல்லி என்ன கூப்பிடுங்கடா. இல்லைன்னா அவன் கூட 10 நாள் இருந்தாலும் என் பேரே மறந்துடும் போல. ஓ நீ மதம் சொல்ல வந்திருக்கல, நான் தான் இவ்வளோ சீன போறேன். இன்னும் 10 நாள் இல்லை, இன்னும் கூட 2 நாள் சொல்லிட்டோம். நாங்கள் எப்படி மாத்திரம் பாரு. ஓ ஆலிமாவா வந்து என்ன மௌலவியா மாத்திடுவியா? மவுளு எல்லாம் ஹாஸ்டல்ல தூக்கி வச்சுட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறு மச்சான். நாளையில இருந்து ஃபேஸ்புக் ஷேர் தெரிவிக்க விடணும். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், முதல்ல எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். டேய் மணி 8 தான்டா ஆகுது, அதுக்குள்ளே எங்கடா போற? ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாங்க சொல்றாங்க. இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாதான் காலைல பதறிக்கு எந்திரிக்க முடியும். என்னடா மச்சான் இவன் வேற்றிக்காக வாசி மாதிரி பேசுறான்? விடு மச்சான், அவனே ஊர்ல இருந்து வந்ததுனால டயர்டா இருப்பான். அவனை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்குன்னு விடு. என்னமோ போங்கடா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மட்டும் தொழுக போகும்போதுதான் நீங்களே என் கூட தொழுகலையேன்னு என் மனசு ஏங்கும். நீ என்ன மறுபடியும் நாளில் வந்து கேள்வி கேட்க மாட்டா? அன்பா, ஒரு மனிதனுக்கு தொழுகை தாண்டா வெற்றியை தரும். தொழுகை தாண்டா மறுமையில் இருக்கிற முதல் கேள்வி. தொழுகை தாண்டா சொர்க்கத்தோட திறவுகோல். நாம இவ்வளோ தெரிஞ்சு நீ மட்டும் தொழுது பள்ளியாசல் போய் தொழுது சொர்க்கவாசியாக நிற்கிறியே, அப்போ என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை கை விட்டுட்டு என்னை கேட்கக்கூடாது. நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நம்ம கடைசி சமுதாயம். இதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த சமுதாயமும் இல்லை. உனக்கு நீ எனக்கு நான் நன்மை எடுத்து சொல்லிக்கிட்டு நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கணும். முஸ்லீம்கள் தொழுகையில் மட்டுமே தான் ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் மேலே முஸ்லீம்கள் வெற்றி பெறது ஜமாத்தோடு ஒவ்வொரு பரலான தொழுகையும் ஜமாத்தோடு நின்று தொழுவது தான். ஆனால் சைத்தான் அதை அவ்வளோ சீக்கிரம் செய்ய விட மாட்டான். நம்ம சைத்தானை நம்பி போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கிறவங்களே தவிர. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக நீங்க துஆ செய்டா. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஸ்தூரி வியாபாரி மாதிரி கஸ்தூரி வியாபாரி எப்படி வாசனையாக அவர் வைக்கிற கஸ்தூரியும் வாசனையாக இருக்கும். கஸ்தூரி வாழ்ட்டு போகிறவங்களும் வாசனையாக இருப்பாங்க. இதான் நல்ல நண்பனுக்காக உதாரணம். இதான் கெட்ட நண்பனுக்கான உதாரணம் தான் தெரியுமா? அவன் கொல்ல எரியற நெருப்பில் தான் வேலை பார்ப்பான். அவன் வேலை செய்கிற இடம் ஃபுல்லாக கரியாக இருக்கும். நம்ம அவன் கூட கொஞ்ச நேரம் போய் நம்ம நின்றோன்னா நம்ம மேலே தான் நெருப்பு படும், நம்மளுக்கு அனலாக இருக்கும். அதனால் நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமாம், நீங்கள் தான் தொழுவுறதே இல்லையா, அப்புறம் ஏன் பல்லாசல் பார்க்க போகிறீங்க? டேய் நீ பேசினாலே இஸ்லாம்னு பேசும்போது வெறுப்பா வருடா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்து இதான் வாழ்க்கை, இதான் கெத்துன்னு ஆயிடுச்சுடா. எதிரா கெத்து உங்கள் அத்தா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி பைக்கு ஃபோன் வாங்கி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண அவங்க 2 பேரோட உயிரை எடுத்து ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்களையும் மதிக்காமல் வயசில் பெரியவங்க வந்து சொந்தக்காரங்களை கூட மதிக்காமல் இருக்கீங்களே. இளைஞர்கள் நாட்டோடைய முதுகெலும்புடா. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் பொறுப்புகள் ஜாஸ்தி. நம்ம நல்லா படித்து நல்ல பதவியை இருந்தால் மட்டும்தான் நம்மளையும் பார்த்துக்க முடியும், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும், நம்மள்ட்ட இருக்கிற ஈமானையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? படிக்க வேண்டிய வயசில் காதல் பண்ணுறீங்க, வேலைக்கு போக வேண்டிய வயசில் ஊர் சுற்றுறீங்க, கூலி வேலை சொந்த காலில் நிற்க வேண்டிய வயசில் கூலி வேலைக்கு போகிறீங்க. இதான் கெத்து. வராத படிப்பை வான்னு சொன்னால் எப்படிடா வரும்? படிப்புனால அலர்ஜி, எக்ஸாம்னால அலர்ஜி. இதெல்லாம் சினிமாவில் வர டைலாக் தானே. அந்த சினிமா பின்னாடி அப்படி பைத்தியமாக சுற்றுறீங்களே. சினிமாவில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் காசு கேட்டு சினிமா காசு தரலன்னா கண்ணாடி வச்சிருக்கீங்க. டேய் என்னடா இவன் நம்மளை பற்றி புட்டு வைக்கிறான்? நான் தான் சொல்கிறேன்டா, நம்மளை பற்றி கேள்வி பேரண்டா. அவன் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம நிலைமை எப்படி இருக்கோம், நம்ம வந்து அவனையும் புரிஞ்சுக்காம நம்மளையும் புரிஞ்சுக்காம இருக்கோம்டா.
இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. மாறணும்னு நினச்சா இந்த நிமிஷத்துலேயே மாறணும். அதை விட்டுட்டு நான் ஜனவரி 1ஆம் தேதி மாறணும்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லையே, நல்லா காமெடி பண்ற நீ. டேய் நம்ம ஃப்ரெண்டு அவன் நம்ம கத்தை அவனுக்கு அடிக்கணும்ல. டேய் தொழுகை குரான் ஓதுறது இப்படிலாம் இருந்தால் லைஃப் போர் அடிக்கும். அப்புறம் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுறது? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அல்லாதவனுக்கு ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு வழியில் கூத்தாடி இறந்த வயசு இழந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி அத்தா அம்மா மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் உறவினர்கள் போன்ற பொறுப்புகள்லாம் நம்ம காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னா நம்ம நல்லா படித்து நல்ல ஒரு பதவியில் ஏற்றினா மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். இதே நம்ம நல்லா படிக்காட்டி அத்தா அம்மாவை பார்த்துக்கணுமா, தங்கச்சியை பார்த்துக்கணுமா, அக்காவை பார்த்துக்கணுமான்னு கேட்குறீங்க. இன்னைக்கு சினிமா சாதிச்சது என்ன தெரியுமா? ஆடம்பர வாழ்க்கை, சுய சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, சொல்பத்தை கேட்காம இருக்கிறது, மது போதை, அவ்வளோ வேண்டாம். மனுஷரா அஜ்மல், தெரியாம பண்ணிட்டோம்டா. அப்போ லைஃப் என்டர்டைன்மெண்ட்டே இல்லையாடா? ஐயா என்னத்தை சாதிச்சிட்டீங்க? உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கேட்குது. உங்கள் அத்தாவோட என்டர்டைன்மெண்ட் என்ன தெரியுமா? உங்கள் அம்மாவோட என்டர்டைன்மெண்ட் என்ன தெரியுமா? மறுபடியும் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறாருங்க. உங்கள்கிட்ட நான் நிறையா மார்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா பேசணும். மனுஷரா அஜ்மல். மத்தியான நேரத்தில் தூங்குறதும் ராத்திரி ஃபுல்லாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதும் உங்கள் ஆரோக்கியமும் உங்கள் சின்னதி திறனு என்னது ஆகிறது? டேய் அதுக்கெல்லாம் ஜிம்முக்கு போனால் சரியாயிடும். இப்போ நீ காலைல எழுப்புனதுனால என் கண்ணெல்லாம் எரியுது. ஓ நைட்டு ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணும்போதெல்லாம் கண்ணு எரியாது, இப்போ மட்டும் தான் கண்ணு எரியுமா? டேய் அஜ்மல், டேய் நான் ராத்திரி பூரா தூங்கலடா, நம்ம தான் தூங்க விட்றா அப்படா. தூங்குடா, நான் வேணான்னு சொல்ல. நம்மளை மாதிரி மற்ற ஜீவராசிகள் என்ன சொல்லுதுன்னா எங்களை மாதிரி நீங்களும் சீக்கிரமாக தூங்க, எங்களை மாதிரி நீங்கள் சீக்கிரமாக இருந்தீங்க சொல்லுதுடா. ஆமாம் கிளி மைனா மாடு எல்லாம் காதில் வந்து சொல்லிச்சா? அதெல்லாம் சொல்லடா, நீ அதை யோசிக்க வேணாம். எல்லாம் எதுக்காக சூரியனையும் சந்திரனையும் மாற்றி மாற்றி சொல்ல வைக்கிறான்னு தெரியுமா? நம்ம காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் ராத்திரி ஃபுல்லாக ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் எல்லாம் சூரியனையும் சந்திரனையும் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம காலையில் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு சோம்பல், அஜீரண கோளாறு, உடல் உபத்திரங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படும். காலையில் டீ குச்சின வயிறுலாம் கலந்துடா வாடா இப்போ. நான் முணுமுணுக்கிறேன், மனுஷக்குள்ள எங்களை பார்த்து திட்டியா? நான் திட்டலடா, நான் சபை கழியும்போது துவா தாண்டா ஓதுனேன். போச்சுடா, இதுக்கெல்லாமா நான் துவா இருக்கும்? நான் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு மதரசாலைக்கு யோசிச்சுட்டேன். பேசலாம், டெய்லியும் பேசலாம். இப்போ வா வீட்டுக்கு போவோம் வா. டேய் உங்க அம்மா கிட்ட அஜ்மல் வரா, கதவை திறக்க வேணாம்னு சொல்றான். இதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா என்னை எழுப்பி விட்ருவாங்கடா. நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுடுறேன். ஆனால் நான் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ண மாட்டேன்டா. டேய் என்னடா அஜ்மலோட ஃபோனே காணும்? டேய் விடு மச்சான், அவன் நம்ம மேலே கோவத்தில் இருப்பான் போல. வா மச்சான் வீட்டில் போய் பார்க்கலாம். அஜ்மல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் வெளியே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. என்னடா நீ ஃபோன் போட நான் எடுக்கலாம்னு சொல்லி கோவமா? கோச்சிக்கிட்டியாடா நீ? கோவம்லாம் இல்லைடா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்ம சின்ன பிள்ளையில எஸ்என்எல் குரான் வந்துட்டு காலையில் பள்ளியாசல் போட்டு நடியாக போட்டு பள்ளியாசல் போய் அஜத்தை திட்டு வாங்கி அடி வாங்கி ஓதுவோம். அதே மாதிரி நீ குரான் இருக்கிற அதிசம் நீ படித்து பயான் சொல்கிறியா, நான் படித்து பயான் சொல்லுவோம், போட்டி போட்டு பயான் சொல்லுவோம். நீ பாங் சொல்கிறது நீ பாங் சொல்கிறியா, நான் பாங் சொல்லுவோம், போட்டி போட்டு பாங் சொல்லுவோம். தொழிலில் முதல் சம்பள யார் நிற்கிறான்னு போட்டி போட்டு நிற்போம். இப்போ இருக்கிற சமுதாயம் யாருக்குமே தொழில் பக்கமே வர்றதில்லை, குரான் எடுத்து யாருமே ஓடுறது இல்லைடா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டேய் அப்படிலாம் இல்லைடா, நாங்களும் நோம்பு மாதத்தில் பள்ளியாசில் தாண்டா இருப்போம். கேள்விப்பட்டேன். ரம்லான் மாதத்தில் 21 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அரட்டடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பெரியவங்க வயசில் பெரியவங்க கூட மதிக்காமல் சேட்டை பண்ணது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன்டா. கேள்விப்பட்டியா? ஆமாண்டா, நான் மதசாலை இந்த 8 வருஷமும் உங்களை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பேன். நான் ஃபஜருக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் நீங்களும் என் கூட இருந்து எந்திரிக்கிங்கன்னா கற்பனை பண்ணிப்பேன். நான் குரான் ஓதும் போதெல்லாம் நீங்களும் என் கூட இருந்து குரான் ஓதிங்கன்னு நான் கற்பனை பண்ணிப்பேன். நான் சின்ன பிள்ளையில பள்ளியாசல் போய் நோம்பு வச்சு நோம்பு திறக்கிறதுலாம் நான் யோசிப்பேன்டா. நான் எங்கள் அக்கா அம்மாக்கு எவ்வளோ துவா செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு நான் துவா செய்வேன். டேய் அஜ்மல் என்ன தாண்டா சொல்கிற? ஆமாண்டா, நம்ம பள்ளியாசலுக்கு தாண்டா என்னை கொண்டு போய் மதசாலை சேர்த்தாரு.
மாட்டாரு. மாசத்துக்கு 2 தடவை ஃபோன் போடுவாரு, நல்லா படிக்கிறனா இல்லையான்ட்டு. அப்போ நான் அவங்களையும் விசாரிப்பேன், உங்களுக்கு சலாம் சொல்லி சொல்ல அனுப்புவேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் பள்ளியாசல் பக்கமே வரமாட்டேங்கிறீங்க, வந்தாலும் நோம்பு நேரத்தில் மட்டும்தான் வரீங்க, நோம்பு நேரத்தில் வந்தாலும் அதாப்பான வார்த்தையில் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பெரியவங்க நொந்து போகிற அளவுக்கு நீங்கள் துன்புறுத்துருக்கீங்க. நான் ஊருக்கு வர போகிற செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியுமா? நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி அஜர்த்தை சொன்னேன். அஜர்த் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லியிருப்பாரு, சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கொண்டாதுக்கப்புறம் மறந்துட்டீங்க. மறந்ததுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம் நான் அஜ்மல் வந்துட்டான்ட்டு. ஏதோ பழைய ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி தானே வந்திருக்கீங்க 2 பேரும். டேய் அப்படிலாம் இல்லைடா, நாங்களும் நட்பை உயிரை கூட கொடுப்போம். வலைக்கும் சலாம். என்னப்பா இந்த வலைக்கும் சலாம். என்னப்பா இந்த நேரத்தில் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுற? எது இந்நேரத்துக்கா? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டுவாங்க. அதான் அவனை தொழில் கொண்டு போலான்னு வந்தேன். ஏமா சிரிக்கிறீங்க? நீ மட்டும் அவனை தொழுகையை கூட்டிட்டு போயிடு. வேணாம் நீ மட்டும் அவனை எழுப்பிடு, உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன். டேய் எழுதடா, கதவு தரடா. டேய் என்னடா பிரச்சனையா? டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாங்க சொல்றாங்க. பச்சை தள்ளிட்டு அப்படியே கொண்டா வாக்கிங் போயிட்டு வரலாம். போய் ஒரு சுத்திடுவாடா. எது இந்த நேரத்தில் வாக்கிங் ஆடே? போடா, டீ தாண்டா இல்லைனா வாக்கிங் போவோம். நேற்றுலேருந்து மந்திரிச்சுட்ட மாதிரி இருக்க. போடா. எது வந்துச்சு விட்டது? எனக்கே இல்லை உனக்கா? போடா பேசாம. டேய் இந்த நேரத்தில் இருந்து பல வருஷம் வந்துடா. வருஷத்துக்கே நான் 2 வாட்டி தாண்டா இருந்துக்கணும். ரம்ஜான் இல்லைனா பக்ரீத்ரா. போடா போலாமா? வாடா. டேய் என்னடா இந்த நேரத்தில் ஏதாவது கண்டா சும்மா பயங்கரமா இருக்கணும். சரி நீ வேற வெறுப்பேத்தாத. வாடா. டேய் நானே இப்போதான்டா ஃபோன்லாம் வச்சுட்டு தூங்க போறேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டீங்கடா. சரி பரவா, நான் வாடா போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. டேய் இவனை ஏன்டா கூட்டு வந்தீங்க? இவன் நம்ம எந்த வித்தியாசம் செய்ய விட மாட்டான்டா. டேய் அத்தனை தடவை கதவை தட்டி வந்தீங்களே, சரி ஃபோனுக்கு அவ்வளோ மதிப்பெண் பார்த்தா இந்த ஃபோனை கூட நீ எடுத்துருந்தா தானே. போய் எவ்வளோ செஞ்சுட்டு வாடா. டேய் என்னடா சொல்றான் இவன்? நானே கடுப்பு இருக்கேன்டா, அவன் சொல்றத போய் செய்டா. போடா. பாங்க் தொழுகைக்கு பிறகு